சட்டப்பேரவை தேர்தலில் தவிகவிற்கும் திமுகவிற்கும் தான் போட்டி என பொதுக்குழுவில் விஜய் பேசியிருந்தார். அதற்கு இபிஎஸ் பதிலளித்துள்ளார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்கள் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் சென்னை திருவான்மியூரில் நேற்று நடைபெற்றிருந்தது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஒரு நீண்ட உரையாற்றி இருந்தார். அந்த உரையின் தொடக்கத்தில் இருந்தே திமுகவை கடுமையாக சாடியிருந்தார் விஜய். அதன் பிறகு மத்திய அரசையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் குறிப்பிட்டு தன்னுடைய கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆனால் அதிமுகவை விமர்சிக்கக்கூடிய நேரடி கருத்துகள் எதையுமே விஜய் தன்னுடைய உரையில் குறிப்பிடாமல் இருந்தார். கடைசியாக தன்னுடைய உரையை முடிக்கும் பொழுது விஜய் தமிழகத்தில் 2026 தேர்தல் களம் இதுவரை இல்லாத ஒரு தேர்தல் களமாக இருக்கும். அது மட்டுமல்ல, 2026 தேர்தல் களத்தில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையில்தான் போட்டி என்று குறிப்பிட்டு தன்னுடைய உரையை நிறைவு செய்தார். அதிமுகவை கடுமையாக சாடாமல் அதிமுக குறித்த எந்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்காமல் விஜய் பேசியிருந்தாலும் அதிமுக களத்திலே இல்லை என்பதை போன்று விஜய் திமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் தான் போட்டி இந்த தேர்தல் களத்திலே என்று குறிப்பிட்டது அதிமுக நிர்வாகிகளிடையே ஒரு கடும் குற்றச்சாட்டை விஜய் மீது அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் அது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவிற்கும் தான் இந்த தேர்தல் களத்திலே போட்டி இருப்பதாக விஜய் குறிப்பிட்டிருக்கின்றாரே. அதிமுக தொடர்பாக அவர் எந்த விதமான கருத்தையும் கூறாமல் இருக்கின்றாரே என்று சொல்லப்பட்டது. அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் விஜய் அப்படி பேசி இருக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதையும் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கின்றார். இதுபோன்ற ஒரு குற்றச்சாட்டு அதிமுகவை புறக்கணிக்கக்கூடிய வகையிலே விஜய் பேசியிருக்கின்றார் என்று கேள்வி எழுப்பப்பட்ட பொழுதும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது விஜய் மீது எந்த விதமான குற்றச்சாட்டையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைக்காமல் மிகவும் சாமர்த்தியமாக அந்த பதிலை தெரிவித்திருக்கின்றார் என்பதையும் அரசியல் ரீதியாக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தின் மீது விஜயின் மீது எந்த விதமான விமர்சன கருத்துக்களையும் இதுவரை அதிமுக முன்வைக்கவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் கூட தொடர்ச்சியாக தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் திமுகவிற்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து தமிழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்குவோம், எங்களுக்கு அரசியல் எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ந்து கூறி வருகின்றார். இந்த நிலையில்தான் போட்டி களத்தில் அதிமுக இல்லை என்பதை போன்று நேற்றைய தினம் விஜய் பேசியிருந்த நிலையில் விஜய் மீது எந்த விதமான விமர்சனத்தையும் அதிமுக பொதுச் செயலாளர் இந்த கேள்வியின் பொழுது கூட அவர் முன்வைக்கவில்லை. மிகவும் சாமர்த்தியமாக இந்த கேள்விக்கான பதிலை அவர் சொல்லி இருக்கின்றார். தமிழக வெற்றி கழக தொண்டர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் விஜய் பேசி இருக்கலாம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கின்றார். நேற்றைய தினம் அதிமுகவினுடைய நிர்வாகிகள் இதே போன்றுதான் கருத்து சொல்லியிருந்தார்கள். தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளரும் இதே கருத்தை சொல்லியிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகத்தின் மீது தற்போது வரை அதிமுக சார்பில் எந்த விதமான கடும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை. திமுகவை பொறுத்தவரை திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்கள் சேகர் பாபு உள்ளிட்டவர்கள் விஜய் மீது கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார்கள். ஆனாலும் கூட அதிமுகவை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழகத்துடன் நட்பு பாராட்டக்கூடிய வகையில் தொடர்ச்சியாக எந்த விதமான கேள்விகள் தமிழக வெற்றி கழகம் தொடர்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளரிடமோ முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் போன்றவர்களிடமோ தொடர்ந்து விஜய் குறித்து கேள்விகள் எழுப்பப்படும் பொழுதெல்லாம் விஜய் மீது விமர்சனங்களை முன்வைக்காத வகையில் எந்த விதமான தனிப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் கட்சி ஆரம்பித்தவுடன் அவர் முதலமைச்சராக நினைக்கின்றார் என்றெல்லாம் திமுக தரப்பில் கூறுகின்றார்கள். ஆனால் அதுபோன்ற எந்த கருத்தையும் அதிமுக சார்பில் பெரிய அளவில் முன்வைக்கவில்லை. தற்பொழுது போட்டி களத்திலே அதிமுகவே இல்லை என்பதை போன்று விஜயினுடைய கருத்து நேற்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் தவேக தலைவர் விஜய் நேற்று பொதுக்குழுவில் பேசியிருந்த அந்த கருத்துகள் அவருடைய கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் கட்சியினுடைய வளர்ச்சிக்காகவும் அந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு தேர்தல் களத்திலே பிரதான எதிர்க்கட்சி அதிமுக தான் என்பதை தற்பொழுது தன்னுடைய கருத்தாக சொல்லியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன். இந்த கட்சி வளர்வதற்காக தொண்டனை வந்து சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க. இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான். ஏன்னா அடுத்த தேர்தலில் ஒரு தேர்தலில் கூட போட்டியே இடல, நீங்க பிரதான எதிர்கட்சியா இருக்கீங்க. ஆனா அவர் வந்து இந்த வார்த்தையை இந்த கேள்வி அவரை தான் கேட்கணும். என்னை கேட்டா
நாங்கள் பிரதான எதிர்க்கட்சின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, மக்கள் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக மக்கள் அங்கீகாரமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேள்வி அங்கே கேளுங்க. பாஜகவை திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணாரு, அதிமுக பத்தி பெருசா எதுவும் பேசல. உங்க தலைவர்களை பெருமையா பேசியிருக்காங்க அந்த கூட்டத்தில். எங்க தலைவர்கள் அப்படி இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சியில் இருக்கின்றவர்கள் கூட சரி, புதிய கட்சி தொடங்குகின்றவர்கள் சரி, எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தலைவர்கள் பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதையும் புரட்சித் தலைவர் அம்மா. அதனால அவர் கோடிட்டு காட்டுறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.